வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. கடந்த தேர்தலில் முதலியார்பேட்டை தொகுதியில் வென்ற பாஜக கட்சி வேட்பாளர் திரு ஜான்குமார் அவர்கள் முதலியார்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் பங்கேற்று சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். திறப்பு விழாவை முன்னிட்டு அனைவருக்கும் அறுசுவை பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் மற்றும் தொகுதியின் பிரமுகர்கள் திரளாக உடனிருந்தனர். அமைச்சரவை தாமதத்திற்கு நான் தான் காரணம் என்று கூறினாள். எனக்கு பதவி தேவையில்லை என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை அமைப்பதில் தொடர்ந்து தாமதம் நிலவி வருகிறது. இதுகுறித்து துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளேன். மக்களின் நலனிற்காக அரசு உடனடியாக அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும். அமைச்சரவை தாமதத்திற்கு நான் காரணம் என்று யாரேனும் கருதினால் எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை என்பதை தெளிவாக தெரிவித்துள்ளேன் என்றார். மேலும் மழைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் உப்பனாறு, வெள்ளவாரி மற்றும் பல்வேறு நீர்வழி வாய்க்கால்களை முறையாக பராமரிக்கப்படாமல் உள்ளன.
இதனால் மழைநீர் வடிகால் பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட துறைகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதேபோல சென்டாக் மூலமாக கல்வி பயிலும் மாணவர்களும் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ளும் சூழல் உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், மாணவர்களின் நலனையும் அரசு கவனத்தில் கொண்டு விரைவான தீர்வுகளை வழங்க வேண்டும் என்றார். இறுதியாக, நான் கூட்டணியில் இணைந்தது எந்த பதவிக்காகவும் அல்ல, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமென்ற நோக்கத்துடன் தான் வந்தேன். மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே எனது முதன்மை குறிக்கோள் என்றார். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆனரபிள் கவர்னர் அவர்களை சந்திச்சு இந்த மாதிரி நம்ம மினிஸ்டர்ஸும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணுறதுல ரொம்ப தாமதமாயிட்டு இருக்கு. இதனால மக்களுக்கு வந்து பாதிக்கிறாங்க. இன்னொன்று, மக்கள் வரி பணத்தில் தான் இந்த எலெக்ஷன் நடத்தியிருக்கோம். இதனால வந்து என்னோட பேரும் அடிபட்டுச்சு. ஏதோ எனக்கு வந்து மினிஸ்டர் கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால அது தாமதமாகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி அதனால நிறைய பேர் ஏதோ நம்ம 100 கோடி வர வரைக்கும் ஏதோ பேரம் பேசுகிறாங்கலாம் சில சர்ச்சைகள் வெளில வந்தது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் இன்னைக்கு வந்து கவர்னரை பார்த்து இந்த மாதிரி ஏதாவது தாமதம் வந்து என்னாலேயோ என்னை சம்மந்தப்பட்ட இதனால ஏதாவது ஒரு தாமதம் இருந்தால் அந்த தாமதத்தை விலக்கி உடனடியாக என்னால் தான் தாமதம், எனக்கு அந்த எந்த பதவியும் வேணாம், எந்த ஒரு நான் பதவிக்காக இந்த அரசியல் வரல, நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு எம்எல்ஏவாக வந்து என்னால் என்ன முடியுமோ என்னோட கான்ஸ்டிடென்சி ஒரு மாடல் கான்ஸ்டிடென்சி ஆக்கணும் தான் என்னோட ஆசை. ஃபஸ்ட்டு நான் அந்த வேலையை அந்த பணியை நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த பணியை நான் தொடங்க போகிறேன். அதனால வந்து எனக்கு வந்து இந்த பதவியை வந்து வேணாம் அப்படி சப்போஸ் இதனால தான் தாமதமாச்சுன்னா என்னை விட்டுட்டு சீக்கிரமாக இந்த கேபினெட்டை ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி இம்மீடியட்டாக அவர்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டு இன்றைக்கி காலையில் சந்தித்து நான் லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கிளாரிட்டி வந்து இன்றைக்கி பண்ணணும்னு இன்றைக்கி அதுக்காக இந்த ப்ரெஸ் மீட் வேணால் இன்றைக்கி கூப்பிட்ருந்தோம். ஒன்று, இது போக வந்து யூடர்ன் நம்ம வந்து யூடர்ன் மேன் சொல்லி மனுநிதின்னு சொல்லி நம்ம கோயம்புத்தூரில் அவர் தான் வந்து அந்த யூடர்ன்லாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, இப்போ எப்படி நம்ம போய் ஒரு எந்த சிக்னலுமே பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் மவுண்ட் ரோடே பார்த்தீங்கன்னா எல்லா சிக்னல்ஸே இருக்காது. எல்லாமே போனீங்கன்னா டேரெக்டாக போய் யூடர்ன் எடுத்து தான் வருவாங்க. ஸோ யூடர்ன் எடுத்து இதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளோட நேரம், அதே மாதிரி இன்றைக்கி கச்சா எண்ணெய்கள் இன்றைக்கி வந்து ஆயில் ரேட் பார்த்திங்கன்னா போர் நடக்கிறதுனால விலைகள் அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்பன் எமிஷன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வு என்னென்னா நம்ம வந்து இந்த மாதிரி யூடர்ன் எடுத்துகிட்டு வந்தோம்னா டைமும் சேவ் ஆகுது, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபியூயல் காஸ்ட்டும் குறையுது. அது போக மக்கள் ஆக்சிடென்ட், இப்போ ரீசெண்டாக கூட ரெடியார் பாளையத்தில் ஒரு பையன், காலேஜ் படிக்கிற பையன் வந்து பஸ் ஆக்சிடென்ட் ஆகி அவன் இங்கே ஹெல்மெட்டும் போடுற ஒரு கலாச்சாரம் இல்லாதனால அது வந்து ஹெல்மெட்டும் இல்லாதனால பாதித்து உடனே அது ஒரு உயிரிழப்பு ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம யூடர்ன் மாதிரி கான்செப்ட் போட்டோம்னா இந்த ஜங்ஷன்லேருந்து நடுவில் யாருமே வரமாட்டாங்க. ஸோ வந்தாங்கன்னா அவங்க யூடர்ன் எடுக்கும் தெரிஞ்சுட்டு அவங்க ரோடை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு லெட்டரும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்காக இந்த யூடர்ன் மேனும் ஐஐடியும் சேர்ந்து தான் இந்த பணியை நடத்துனாங்க சென்னையில். அதே மாதிரி தான் நாங்கள் அவரை கூப்பிட்டு வந்து இங்கே எங்கள் டீமை வச்சு நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அதுக்காக உரிய அதிகாரிகள்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கோம். அதை வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதை கொஞ்சம் தாமதப்படுத்தாமல் கொஞ்சம் ஆஃபீஸர்ஸ்லாம் உடனே கொஞ்சம் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணித்தாங்கன்னு கவர்னர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த 3 விஷயம் தான் எனக்கு முக்கியமான கோரிக்கை இந்த ப்ரெஸ் மீட்டுக்காக. வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் அதே போல நீங்களும் அமைச்சருக்கு கிடைக்கிறதுக்கு தொடர்ச்சியா உங்க சேவையும் முயற்சி எடுத்தீங்க. இப்போ இது போல ஒரு விஷயம் சொல்றப்ப அது என்னவா இருக்கும்? இல்லை என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாமதமாயிட்டு இருக்கு. நான் சொன்னேன், ஏதோ ஒரு கமிட்டி ஒரு கேபினெட் ஃபார்ம் பண்ணணும்னா சீக்கிரம் ஃபார்ம் பண்ணணும். மக்கள் வந்து அவங்க வரி பணத்தில் தான் வரோம், மக்களுக்கு நல்லா செய்யணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அப்படி மக்கள் நல்லா செய்யும் போது இப்படி இதுலேயே இந்த லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா 50 to 60 நாள் 2 மாதம் வந்து வெறும் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுறதுலேயே ரொம்ப டிலே தாமதமாயிட்டுருச்சு. இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம செயல்பாடுகள் வந்து சீக்கிரமாக பண்ண முடியல. இதே பக்கத்து மாநிலம் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க உடனடியாக வந்து மினிஸ்டர்லாம் போட்டு அவங்க பணியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முன்னால் அனுபவம் இல்லாத இருந்தால் கூட இன்றைக்கி வந்து எல்லாருமே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் போய் அவங்கவுங்க
என்னென்ன முடியுமோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நாலேஜில் வந்து அவங்க பாட்டு வேலையை பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னமும் வந்து இவ்வளோ அனுபவம் அரசியல் அனுபவம் வச்சுட்டு இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து அரசியல் இருந்துட்டோம். இன்னும் இவ்வளோ தாமதம் செய்யறது வந்து மக்களுக்கு நல்லது இல்லைங்கிறோட நோக்கத்தில் நான் அதான் இதனால இப்போ என்னோட பேருக்காக தாமதம் ஆச்சுன்னா என்னை விட்டுட்டு வேற யாருக்காவது போட்டு நீங்கள் சீக்கிரம் கேபினெட்டை ஃபார்ம் பண்ணுங்க தான் என்னோட கோரிக்கை. ஏன்னா அடுத்தது மழை வரப்போகுது. மழை வந்து போச்சுன்னா நம்மளுக்கு உடனே இந்த வாய்க்கால்லாம் ஃபுல்லாக வந்து இப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு இந்த ரெண்டு வாய்க்கால் வந்து நமக்கு உப்பனாரும் வெள்ளவாரி கிணலும் ரொம்ப பாதிக்கும். இப்போ இந்த வாட்டி மழைக்கே வந்து எங்களுக்கு உப்பனாறு வந்து அந்த வாய்க்கால் வந்து தோண்டாமல் இருந்தனால அங்கே தண்ணியெல்லாம் தேங்கி நின்று மக்களுக்கு வந்து பாதிப்பு அதிகமாகிச்சு. அப்போ நாங்கள் தான் போய் ஜேசிபிலாம் வச்சு உடனே அதை தூர்வாரி இதெல்லாம் பண்ணோம். ஸோ இந்த வேலை வந்து ஆல்மோஸ்ட் 15 வருஷம் மேலே இந்த வேலை நடந்துட்டுருக்கு, இந்த பிரிட்ஜ் வேலை. ஸோ இதெல்லாம் வந்து எந்த மினிஸ்டர் கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணாலும் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கேட்டாங்கன்னா லாஸ்ட் டைம் மழைக்கு வேலை செஞ்சதுக்கு இன்னும் காசு கொடுக்கல, அதனால எங்களால் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எங்கள் சொந்த செலவில் தான் நாங்கள் வந்து இப்போ ஜேசிபி வச்சு குப்பையெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 8 டிராக்டர் அளவுக்கு குப்பை இருந்தது. அதெல்லாம் நாங்கள் வந்து தூர்வாரி தான் நம்ம வந்து அமைச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது எல்லாமே நம்ம சொந்த செலவு தான் பண்ணிட்டு இருக்கோம். இனி ஆட்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அரசாங்கத்துலேருந்து இப்போ அந்த பிரிட்ஜுக்கெல்லாம் வந்து சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கோரிக்கை வந்து நாங்கள் அரசாங்கம் மினிஸ்டர் பதவி ஏற்றுட்டா தான் பண்ண முடியும். அதே மாதிரி சின்டாக் எக்ஸாம்ஸ் இப்போ இளைஞர்கள்லாம் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி இப்போ அடுத்து வந்து அவங்களுக்கு அட்மிஷன் போட்டு ஸ்கூலில் காலேஜஸ்லாம் ஃபைனல் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம இதை தாமதம் படுத்த என்ன ஆகுதுன்னா மினிஸ்டர் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஆகணும். அது போக இப்போ தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்டில் பக்கத்து மாநிலங்களில் ப்ளஸ் புதுச்சேரி எல்லாத்துலேயுமே வந்து வேகன்சியை ஃபில் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு கடைசியில் எங்கேயும் ஸ்காலர்ஷிப்பில் எங்கேயும் கிடைக்காம அவங்களுக்கு அங்கேயும் கிடைக்காம நம்மளோட புதுச்சேரி மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அந்த ஒரு கோரிக்கையெல்லாம் இருக்குது. அதனால் இது நிறைய விஷயங்கள் தாமதமாகுது. அது தாமதமாக்காமல் கொஞ்சம் வேகமாக செஞ்சால் நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட கோரிக்கை. இல்லைங்க, அப்படின்னு நான் வெளியில் கேள்விப்படுறது தான். ஏன்னா இப்போ பத்திரிகை ஊடகமாக இருக்கட்டும், நிறைய விஷயத்தை கேள்வியாகட்டும். இல்லை என்னாலும் இல்லை, இதே இப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி 50 நாள் ஆக்கியிருக்காங்களே, அதனால அப்போ நான் இல்லை அப்படி இல்லாத போதும் தாமதமாயிருக்குன்னா நான் எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி தான் நான் சொல்ல வரேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வந்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வந்து கூட்டணிக்குள்ளே வந்ததே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கணும், நம்ம மக்களுக்கு சீக்கிரமாக சேவை செய்யணும், அடுத்து டெவலப்மெண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக கொண்டு போகணுங்கிறத நோக்கத்தில் தான் வந்திருக்கும். அது தாமதப்படுறது வந்து எனக்கு சரியாக படலை. ஆமாம், என்னால் முடிஞ்ச விஷயம் என்னால் அதான் சட்டமன்ற உறுப்பினர் என்னால் என்ன முடியுமோ என்னோட தகுதிக்கு மீறி என்ன முடியுமோ நான் அதை செய்ய ரெடியாக இருக்கோம். பணிகளையும் நாங்கள் தொடங்கிட்டோம். ஆமாம், அவர் என்னென்னா இப்போ சிங்கப்பூராக மாற்றுவோங்கிறது நம்ம புதுச்சேரியை ஹாலிஸ்டிக்காக சிங்கப்பூராக மாற்றுவோம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அவருக்கு இன்றைக்கி கூட தெரியாது. இன்றைக்கி கூட சிங்கப்பூர்லேருந்து அந்த டீம் வராங்க. நாங்கள் காரைக்காலில் போய் விசிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு நாளைக்கு 1ஆம் தேதி வந்து காரைக்கால் விசிட் பண்ணுறோம். 2ஆம் தேதி 3ஆம் தேதி அதே சிங்கப்பூர் ஆர்கிடெக்ட்ஸ் அந்த சிபிஜிங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி தான் சிங்கப்பூரையே டிசைன் பண்ணாங்க. அந்த சிங்கப்பூர் டிசைன் பண்ணுற கம்பெனி இப்போ ஆக்சுவலாக நாளைக்கு வந்து அவங்க புதுச்சேரி வராங்க. ஆக்சுவலி இன்றைக்கி வந்துடுவாங்க. இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு காரைக்கால் 2 நாள் வந்து புதுச்சேரியில் உட்காந்து இப்போ அடுத்தது என்னென்ன ஏரியா நாங்கள் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சது என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் அந்த லெவலுக்கு ஆலோசனை நடக்குது. இப்போ 3 நாள் அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அவங்கள வச்சு கூட ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறோம், எப்படி நடக்க போகுதுன்னு. ஒன்று இது போக இவங்க வந்து சொல்கிற அலிகேஷன் வந்து நம்ம இதை காமராஜர் நகர் வந்து சிங்கப்பூர் ஆகும். காமராஜர் நகரை வந்து ஒரு மாடல் தொகுதியாக தான் மாற்றுவேன் நான் எல்லா இதுலையும் சொல்லிட்டு இருக்கேன். தொகுதி வந்து ஒரு மாடல் தொகுதி. இந்த மாதிரி தொகுதியை பார்த்து தமிழ்நாடும் புதுச்சேரி எல்லாருமே ஒரு மாடல் தொகுதி. இந்த மாதிரி ஒரு தொகுதின்னு எப்படி இருக்கணும், ஒரு குப்பை கூடங்கள் இல்லாமல் குப்பை தொட்டியெல்லாம் நல்லா பெருசாக வச்சு இந்த குடிநீர் வந்து வசதி எல்லாத்தையுமே கிடைக்கணும். ஒரு பேசிக் அப்புறம் கழிவு நீர்லாம் இல்லாமல் தெருநாய்க்கள்லாம் இல்லை. இப்போ நாங்கள் இதெல்லாமே ஆல்ரெடி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. தெருநாய்க்களுக்கெல்லாம் டீம் போட்டு அவங்கள வர வச்சு அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன்லாம் சர்ஜரி குடும்ப கட்டுப்பாடு சர்ஜரிலாம் பண்ணி அவங்கள ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு வந்து தனியான லொக்கேஷன் அலோகேட் பண்ணுறதுலேருந்து மாட்டை வந்து தனியான லொக்கேஷன் அன்றைக்கி வந்து முனிசிபாலிட்டியிலேருந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்திருந்தாங்க. அவங்ககிட்டையும் பேசி மாடுக்கெலாம் வந்து நம்ம தொகுதியிலே வந்து நிறைய வந்து கவர்மெண்ட் லேண்டே இருக்குது. அங்கெல்லாம் வந்து ஒரு கோசாலை மாதிரி போட்டு மாடு வீட்டில் வைக்க முடியாதவங்களை கொண்டாந்து அங்கேயே வச்சு அங்கே வந்து பால் கறந்துட்டு அது கோசாலை மாதிரி பண்ணலாம். நாங்கள் நிறைய பிளான் போட்டுட்ருக்கோம். அதுக்கெல்லாம் வேலை நின்றுட்டு இருக்குது. அது கண்டிப்பாக வந்து காமராஜர் நகர் வந்து மாடல் கான்ஸ்டியூன்சியில் கண்டிப்பாக கூறிய விரைவில் நடந்துடும். இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம என்னென்ன எல்லாமே நம்பிக்கை தான். இன்னொன்று நம்ம மக்களுக்கு நல்ல செய்ய தான் வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது மக்கள் தான் இந்த வாட்டி டிசைட் பண்ணுவாங்க. இப்போ இந்த வாட்டி தாவேக்கா வந்து இவ்வளோ தூரம்
வந்து மக்கள் நம்பி ஏற்றிருக்காங்கன்னா அப்போனா காலங்கள் மாறதானே. இப்போ நோக்கியான்னு ஒரு ஃபோன் இருந்தது, எல்லா நம்ம நபரும் நம்ம நோக்கியா தான் யூஸ் பண்ணிருந்தோம். டெக்னாலஜி அப்டேஷன் இல்லை, சில டைம் இல்லாத போது நோக்கியா வந்து அப்டேட் ஆகி சாம்சங்காக மாறிச்சு, ஐஃபோனாக மாறிச்சு. இந்த மாதிரி காலம் போக போக வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லாம் வரோம், அரசியலுக்கு வரோம், நம்ம நல்லது பண்ணணும்னு வரோம். யாருமே வந்து பதவிக்கோ அரசியல் ஆசைப்பட்டோ சம்பாதிக்கிறதுக்காகவோ இங்கே வரல. அப்படி இருக்கும்போது மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இல்லை, அதுதான் அது நம்மளால தெரியாது. அது எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் தான் வந்து கவர்னருக்கு வந்து பரிசீலனை செய்யணும். அது கொஞ்சம் சீக்கிரமாக முதலமைச்சர் செஞ்சாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைங்க, கண்டிப்பாக அதுக்காக வேலை செஞ்சால் தான் சாத்தியம். வேலையே செய்யாமல் அதுக்கு நான் எம்எல்ஏ ஆஃபீஸில் உட்காந்துருந்தா சாத்தியமாயிடுமா? யார் அனுமதி கொடுக்கணுங்க? வந்து சிங்கப்பூர்லேருந்து வர்றதுக்கு கவர்மெண்ட் நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது, இமிகிரேஷன் இருக்குது. இமிகிரேஷன் ஸ்டாம்ப் பண்ணி அனுப்பிச்சா அவங்க யார் வேணால் வர முடியும். இது என்ன நம்ம வந்து வார் ஜோனா? யாரும் உள்ளே வரக்கூடாது, அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூர்லேருந்து அவங்க வருவாங்க, நாங்கள் உட்காந்து எங்கள் சொந்த செலவில் கவர்மெண்ட் அரசாங்கம் பண்ணதெல்லாம் என் சொந்த செலவு பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் 2.5 கோடிக்கு 3 கோடி அவங்க டிசைன் பண்ணுறதுக்கு நான் இது வரைக்கும் என் கை காசை போட்டு செலவு பண்ணியிருக்கேன். இதுக்கு யார் எனக்கு வந்து என்னைய கேள்வி கேட்க முடியும்? புதுச்சேரி மட்டும் கேட்குறீங்களா? இப்போ நாங்கள் அடுத்த எல்லா தொகுதியிலையும் எங்களோட கட்சி ஆஃபீஸை வந்து நாங்கள் பலப்படுத்துகிறோம். நிறைய பேர் வந்து சேர்றதுக்கு ஆர்வம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு போஸ்டரை நாங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இல்லைங்க, அது இப்போ தான் வந்து எல்லோரும் வந்து ஒரு ஆர்வத்தோட எண்ணத்தோடு வந்தாங்க. நம்ம வந்து எல்லா தொகுதியும் போக முடியும், ஒரு கேண்டிடேட்டாக வர முடியுங்கிறது. இப்போ வந்து நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். இப்போ வந்து எங்கள் கூட யார் இருக்காங்க, அடுத்த ஃபியூச்சர் வந்து ஒரு தமிழ்நாடும் இதுவாக நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும்போது இது எப்படி இன்னும் கட்சியை பெருசாக வளர்க்குறதுங்கிறதுக்கு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது இன்டர்னல் எங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சேஞ்சஸ். காமராஜர் நகர் தொகுதியில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆய்வு மேற்கொண்டார். காமராஜர் நகர் தொகுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள திட்டங்கள், வளர்ச்சிப் பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்பாட்டு பணிகள் தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் துறை சார்ந்த அதிகாரிகளோடு ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்தில் தொகுதி மக்களின் நீண்ட நாள் தேவைகளாக உள்ள சாலை வசதி, குடிநீர் வடிகால் அமைப்பு, தெருவிளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை விரைந்து நிறைவேற்றுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் அரசின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் காமராஜர் நகர் தொகுதி மக்களை தாமதமின்றி சென்றடைய அதிகாரிகள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் வலியுறுத்தினார். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவத்தின் 52ஆம் ஆண்டு 11ஆம் நாள் மருத்துவர் நாவிதர் குல மரபினர்கள் முத்துப்பல்லக்கு திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய 52ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் 11ஆம் நாள் மருத்துவர் நாவிதர் குல மரபினர்கள் ஏற்பாட்டில் சுவாமி முத்துப்பல்லக்கில் மின்விளக்கு சிவ அலங்காரத்துடன் வான வேடிக்கையுடனும் திருவிழா காட்சியும் நடைபெற்றது. இதனை ஆன்மீக பக்த கோடிகளும் சமுதாய பெருமக்களும் தாய்மார்களும் பெரியோர்களும் முத்துப்பல்லக்கு உற்சவத்தில் கலந்து கொண்டு சிவ எம்பெருமான் அருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் மருத்துவர் குல நாவிதர் மடம் நிர்வாகிகள் தலைவர் முருகேசன் என்கின்ற சேகர் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் குல சங்கம் மாநில தலைவர் காசிநாதன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுவை அரசின் கலைமாமணி விருது பெற்ற வில்லியனூர் கோட்டைமேடு டாக்டர் குமார் குழுவினரின் சிறப்பு நாதஸ்வரம் தவிழ் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் முத்துப்பல்லக்கில் சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முத்துப்பல்லக்கு விழா குழுவினர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் மத்திய அரசின் கீழ் இயங்கும் சங்கீத நாடக அகாடமி சார்பில் நம் தேசம் நம் மக்கள் என்ற தலைப்பில் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் நாடக விழா நடைபெறவுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த சூசைராஜ் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி கையால் நாடக இயக்குநர் விருது பெற்றார். மத்திய அரசு அவர்களது சொந்த ஊரில் நாடக விழா நடத்த முடிவு செய்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக 58 ஆண்டுகளாக நாடகம் நடத்தி வரும் மூத்த நாடக கலைஞர் கலைமாமணி சூசைராஜ் வரும் ஜூன் 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தனியார் திருமண மண்டபத்தில் காரைக்காலில் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் நாடக விழா நடைபெறவுள்ளது.
இதில் கலைமாமணி வி பாலகுருநாதன், SNA கமிட்டி உறுப்பினர் கலைமாமணி எஸ். ஜான் கென்னடி, கலைமாமணி கே. பக்கிரிசுவாமி, கலைரத்னா தெய்வ திவ்யதாஸ் மற்றும் நாடக கலைஞர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் அமைச்சர்களை உடனடியாக நியமித்து அவர்களுக்கு துறை ஒதுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவை வாயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் அமைச்சர்கள் நியமனம் செய்யப்படாததால் தொகுதி வளர்ச்சிப் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் இது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு அமைச்சர்களை நியமித்து அவர்களுக்கு துறை ஒதுக்க வேண்டும் என்றும், மேலும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டப்பேரவையில் உடனடியாக அறை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதிகாரிகள் ஆட்சி நடத்துவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் என கேள்வி எழுப்பிய சரவணகுமார், உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் தலைமையின் அனுமதியை பெற்று போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரியில் வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் 1164 பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அதிகாரிகள் பாதுகாப்பு சோதனை நடத்தினர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து வரும் 4ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் இந்த விடுமுறை நாட்களில் பள்ளி வாகனங்களை சீரமைக்கும் பணியில் கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டு வந்தனர். இதற்கிடையே புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் பயணம் செய்யும் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் 2ஆம் நாள் சிறப்பு முகாம் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள கனரக முனையத்திலிருந்து இன்று தொடங்கியது. இந்த முகாமில் புதுச்சேரி பகுதியிலிருந்து 1164 பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்தில் GPS கருவி, வாகனத்தின் தகுதி சான்றிதழ், காப்பீடு, பர்மிட், முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவிகள், ஜன்னல்களில் கிடைமட்ட கிரில்கள், அவசர காலத்தில் வெளியேறும் கதவு, பேருந்தின் கதவுகள், உறுதியான பூட்டுக்கள், வேக கட்டுப்பாட்டு கருவி, புகையில்லா சான்றிதழ், ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு மாணவர்களுக்கும் பாதுகாப்பிற்கும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமான நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், போக்குவரத்து ஆணையர் அமன் சர்மா ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் 22 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. திருபுவனை காவல் நிலையத்தில் DIG சத்யசுந்தரம் தலைமையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. SP சுப்பிரமணியன் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தார். அதேபோல ரெட்டியார்பாளையத்தில் சீனியர் SP கலைவாணன், புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலையங்களில் சீனியர் SP ராஜேந்திரகுமார் குப்தா, காரைக்காலில் SP பழனிவேல், நகர போக்குவரத்து காவல் நிலையத்தில் SP சுபம் சந்திரகோஷ், உருளையன்பேட்டையில் SP ஸ்ருதி, கிருமம்பாக்கத்தில் SP ஜிந்தா கோதண்டராமன், மாகியில் SP வினய்குமார் கட்ஜி மற்றும் ஏனாமிலும் பொதுமக்களின் குறைகளை கேட்டு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். நிகழ்ச்சியில் மொத்தமாக 27 பெண்கள் உட்பட 142 பேர் கலந்து கொண்டனர். இதில் 40 புகார் பொதுமக்களிடம் பெறப்பட்டு 22 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுவை வேதபுரீஸ்வரர் கோவில் 40ஆம் ஆண்டு தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி திருப்புர சுந்தரி சமேத வேதபுரீஸ்வரர் கோவிலில் 40ஆம் ஆண்டு மகோத்சவ விழா கடந்த மாதம் 19ஆம் தேதி துர்காம்மாள் பூஜையுடன் துவங்கியது. விழாவை முன்னிட்டு தினமும் காலை மாலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்று வந்தது. இதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் இரவு சுவாமி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் திருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த திருத்தேர் மீண்டும் நிலையை வந்தடைந்தது. நிகழ்வில் பாஜ மாநில தலைவர் ராமலிங்கம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 64,000 மோசடி செய்த மர்ம நபர்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். முத்திரையர்பாளையத்தை சார்ந்த நபரை மொபைல் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை வங்கி ஊழியர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். பின் அவருக்கு KYC-யை புதுப்பிக்க வேண்டும் என்று ஒரு ஆப் லிங்கை மர்ம நபர் அனுப்பினார். அந்த ஆப்பை ஓபன் செய்து
அதில் தனது விவரங்களை அவர் பகிர்ந்தார். பின் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 21,500 ரூபாய் மாயமாகியது. பிறகே தான் ஏமாற்றப்பட்டதும் அவருக்கு தெரிய வந்தது. அதேபோல நயினார் மண்டபத்தை சார்ந்தவரிடம் 13,000, புசி வீதியை சார்ந்தவரிடம் 11,700, லாஸ்பேட்டையை சார்ந்த பெண்ணிடம் 11,049, முத்தியல்பேட்டையை சார்ந்தவரிடம் 6,800 ரூபாய் என மொத்தமாக 5 பேர் 64,497 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்திருக்கிறார்கள். புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.